வைத்தவரே. எத்தனை உண்மையா சொல்றீங்க? அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. அல்லேலூயா. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீருண்டு. தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீருண்டு. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ. நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர். தேவஜனமே யாரும் சும்மா இருக்க வேணாம். கர்த்தருடைய சமூகம் எல்லாரும் உணர்ந்து பாடலை பாடுங்க. தேவனுடைய சமூகம் தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ. அவரை உயர்த்தி நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ. நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தாப்பா என் நம்பிக்கை. சொல்லுங்க பாப்பா, கையில உயர்த்தி எல்லாரும் என் இயேசுவை பார்த்து. ஆமாண்டவரே, நீங்க தாப்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணை இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு. ஒரு போதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு. ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி எல்லாம் அப்படியே முழங்கால் பண்ணிட்டு அப்படியே சொல்லுங்க. நீங்க தாப்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணை இல்லை. பலங்களில் கைதூக்கி எடுப்பவரே. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. சொல்லுங்க பாப்போம். கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுப்பவரே. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீ மட்டும் மாற. சொல்லுங்க பாப்போம். யார் மாறினாலும் அவர் மட்டும் என்றும் மாற மாட்டார். இயேசு என்றைக்கும் நிலைவரமானவர். அவர் என்றைக்கும் நமக்கு உறவாய் இருப்பவர். சொல்லுங்க பாப்போம். நீங்க என்ன மறக்க மாட்டீங்க ஆண்டவரே. யார் மறந்தாலும் சரி ஆண்டவரே, என்னை நீங்க மறக்க மாட்டீங்க. உறவுகள் மறந்தாலும் நீர் மட்டும் மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தாப்பா. எல்லாரும் கைகளும் மேல வரட்டும் ஐயா. எல்லாம் முன்னாடி பின்னாடி அம்மா எல்லாரும் கையில உயர்த்தி இயேசுவை பார்த்து சொல்லுங்க. நீங்க தாப்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு
ஆமாப்பா. தேவைகள் ஆயிரம் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீர் தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தாப்பா என் நம்பிக்கை. உண்மையா ஃபீல் பண்ணி சொல்றீங்க. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணையில்லை. ரபலா ஷகா பௌடா பலா தியாடா தூரா பௌடா ஷகா பலாதோர போலே தரா பௌஷே காலா தியானா மவுதியான். எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே நீங்க, எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே நீங்க. என் நினைப்பாவே இருக்கிறவரே, நினைத்தருளுகிறவரே, என் உள்ளத்துக்குள்ள நான் புலம்புறத நீங்க அறிந்து அதை சந்திக்கிறவரே. பாருங்க தேவஜனமே, நிச்சயமா சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன், எவ்வளோ பெரிய தேவையா இருந்தாலும் அவர் பாதத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னா, நீங்க தான் என் நம்பிக்கைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, நீங்க தான் என் துணைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரியதா இருந்தாலும் சரி, அத நம்மளை தேடி வர செய்றவர் அவர். அந்த தேவைய நம்மளை தேடி வர செய்றவர் அவர். எதிர்பாராத நபர் மூலமா, எதிர்பாராத சூழ்நிலையிலிருந்து என் தேவன் கொண்டு வர வல்லவர். நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க, நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. என் கர்த்தரே நம்பிக்கை நம்பி இருந்தீங்கன்னா, நீங்க நினைச்சு பார்க்காத இடத்துல இருந்து உன் தேவையை கர்த்தர் சந்திக்க வல்லவர். நீ வேண்டினதை சந்திக்க வல்லவர், நீ நினைத்ததை சந்திக்க வல்லவர். பாருங்க, சிறு சாட்சியை சொல்லும்படியே ஏவராத நேரத்தில் கவனிங்க. கடந்த வாரமெல்லாம் ஒரே இருதயத்துக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு போராட்டம். ஐயோ ஆண்டவரே, அடுத்த வாரம் ஊழியம் இருக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கான ஊழியம் இருக்கு, ஒரே போராட்டம் மனசுக்குள்ள. எல்லாம் கவனிங்க, ஜபத்தோடு கண்களை மூடி அப்படி கவனிங்க. ஒரே போராட்டம் மனசுக்குள்ள. ஆண்டவரே, இன்னும் எந்த காரியமும் சந்திக்கப்படலையே, இன்னும் எதுவும் வரலையே அப்படின்னு ஒரே போராட்டம். மனசு அங்கலாய்க்குது, எதை குறிச்சும் புத்தி சிந்திக்கல. நடந்ததை சொல்றேன் பாருங்க. அவரை நம்புறவங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவர் நட்டாற்றலை விடுறவர் கிடையவே கிடையாது. பாருங்க, நேற்று தினம் யோசிக்காத ஒரு நபர் மூலமா கர்த்தர் தேவையை சந்திச்சார். உடனே என்ன, உடனே ஆத்மா விழிப்படைஞ்சது. பாத்தியா, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் சொன்ன வார்த்தை நிறைவேற்று. பாத்தியா, நீ அழுதுற, புலம்புன, தேவையில்லாத குழப்பங்களை நின்னையே. பாத்தியா, உன் தேவன் எவ்வளவு பெரியவன். தேவஜனம், என்றைக்கு சொல்லுகிற இந்த காலை வேளையில ஒருவேளை நீங்க அப்பேற்பட்ட ஒரு குழப்பத்துல நிக்கிறீங்க அப்படின்னா,
தேவையை குறிச்சு கலங்கி நிக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு சொல்றேன், அவரை நம்புறீங்கன்னா, திக்கற்றவள நான் இருக்கிறேன், நீரே என் ஆற்றல், நீரே என் பலன் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, எந்த சூழ்நிலையை கொண்டோ யாரை கொண்டோ உன்னுடைய காரியங்களை கர்த்தர் சந்திக்க வல்லவர். அவர் கைவிடவே மாட்டார். அம்மா ஐயா, அவர் கைவிடவே மாட்டார். பாருங்க, ஒரு முறை உங்க கையை பிடிச்சிட்டாருன்னா அவர் நம்மளுடைய ஆயுசு நாளெல்லாம் நம் கரத்தை பிடிச்சு தூக்கி சுமக்கிறவர் அவர். பாருங்க, ரொம்ப உண்மையான வார்த்தை. தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. சொல்லுங்க பாப்போம். தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும். சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க பாப்போம். தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு. சொல்லுங்க ஒரு விஷயம் எல்லாம் கையில உயர்த்தி, நீங்க தான்பா என் நம்பிக்கை. சதமா, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. விடாதீங்க, விடாதீங்க. சொல்லுங்க, ஆமென். உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. அவர்தான் நம்ம நம்பிக்கை, அவர்தான் நமக்கு துணை அப்படின்னு உண்மையா நினைக்கிற ஒருவரையும் அவர் விட்டு விலகிறதே இல்லை. தேவஜனமே, அவர் சொல்றா, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், நான் உன்னை கைவிடவும் மாட்டேன். உன்னை நான் சுமந்திருக்கிற தேவன். உன் தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நான் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ராபா பாபா ஷதனதனதனமா. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஓ ராதா ராஷகா பாபா பாபா தனமா. நன்றி அப்பா. அவருடைய பாதமே, அவருடைய பாதத்தை இறுகி பிடித்திருக்கிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை, அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவரோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் சொன்னார், திகைத்து போகாதீங்க, கலங்கி போகாதீங்க, கர்த்தரே நித்தியமாய் உங்களோடு கூட இருக்கிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாறாத தகப்பன். அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய இரக்கமும் மாறாதது, அவருடைய தயவும் மாறாதது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசு போக நன்றி சொல்லுங்களேன். எல்லாரும் எல்லாரும் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் நம்ம அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க, அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்ம அப்படியே உட்காருவோம் ஒரு நிமிஷம். ஜெபம் இன்னைக்கு சண்டே கிளாஸ் பிள்ளைங்க உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க பிள்ளைங்களா.
நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சண்டே கிளாஸ்க்கு போங்க. வருகிற 28 நாளை தினத்திலிருந்து 3ஆம் தேதி வரையிலும், மே மாதம் 3ஆம் தேதி வரையிலும், திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரையிலும் நமக்கு சிஎஃப்ஜே ஊழியம் நாளைக்கு தொடங்கி வர்ற வாரம் முழுவதும் நம்முடைய சபையில் சிறு பிள்ளைகளுக்கான ஊழியம் நடைபெறும். அருமையான தெய்வச்சனமே, இந்த சிறு பிள்ளை ஊழியத்தில் பங்கெடுப்பதற்கு ஆட்கள் தேவை. ஏன்னா நிறைய வாலிப பிள்ளைங்க எல்லாம் இந்த நாளில் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறதுனால பிள்ளைங்க நிறைய பேர் காலேஜுக்கு போக வேண்டியது இருக்குது. ஆகையினால் பெரியோர் நீங்கள் இந்த ஊழியத்தில் பங்கெடுக்க வரும்படி உங்களை அன்பாக அழைக்கிறேன். நீங்கள் வாங்க. மேலுமாய் அந்தந்த பகுதியில் சண்டே கிளாஸ் ஊழியம் செய்கிறவர்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அந்த இடத்துல கூட்டி வைங்க. உங்களுக்கு தூரத்துலேருந்து வரவங்களுக்கு ஆட்டோ கொண்டு வந்து சேர்க்கப்பட ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. புதுசாக எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 10 பிள்ளைங்க இருக்காங்க, நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம், வந்து கூட்டிகிட்டு போங்க. இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து விட்டாலும் நன்றது. கூட்டிகிட்டு வர முடியல, நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கார்த்திகை அவர்களுக்கோ இல்லை எனக்கோ சந்தோஷ் அவர்களுக்கோ நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நாங்கள் அதுக்குரிய ஆயத்தத்தை செய்ய ரெடியாக இருக்கிறோம். ஸோ சின்ன பிள்ளைங்களை அந்தந்த பகுதியிலேருந்து மக்கள் யாவரை கூட்டி சேருங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்ம 300 பேருக்கு மேலே பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறோம். அந்த பிள்ளைங்க ஒருத்தரும் கைவிடப்படக்கூடாது. அத்தனை பிள்ளைகளும் இயேசுவுக்கு சொந்தமாக மாறணும். இதற்காக விசேஷமாக சபையார் யாவரும் நீங்கள் செபிங்க. உங்கள் கையில் எல்லாம் நோட்டீஸ் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த நோட்டீஸை உங்கள் கண்ணு பார்க்குற இடத்துல வீட்டில் வச்சு தினமும் அதற்காக உங்கள் தனிச்சபத்தில் பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, இந்த நோட்டீஸை பார்த்து வர பிள்ளைகளெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம அதுக்காக ஜெபிக்கலாம். மேலுமாய் சமையல் உதவி செய்கிறவங்க தயவு செய்து ஒரு 8:30 மணிக்கெல்லாம் வந்துடுங்க. ஏன்னா உதவி செய்கிறவங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா தான் அவங்க சமைக்கிறவங்க சீக்கிரமாக சமைச்சு முடிக்க முடியும். பிள்ளைங்களுக்கு 12 மணிக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தாகணும். லேட்டாக கொடுக்க முடியாது. வெயில் ரொம்ப இருக்குது, குழந்தைங்கள ரொம்ப வெயிலில் அனுப்ப முடியாது. 12:30 பிள்ளைங்களுக்கு ஆகாரம் கொடுத்து நம்ம கொண்டு போய் விடணும். அதனால் மேக்சிமம் உதவி செய்கிற ஊழியத்தை செய்கிறவங்க தயவுசெய்து ஒரு 8-8:30 மணிக்கெலாம் நீங்கள் வரும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த 6 நாளும் பிள்ளைகளுக்கு நல்ல உணவு கொடுக்கணும். நம்ம தொட்டுக்க சைடிஷோடு சேர்த்து நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒவ்வொரு நாளும் முட்டை காய்கறிகள் எல்லாம் பண்ணி கொடுக்குறது வழக்கம். இந்த வருஷமும் நம்ம அப்படி தான் செய்ய போகிறோம். ஸோ அந்த மெனுவை வேணால் நான் உங்களுக்கு போர்டில் எழுதி போட சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். அவங்க ஆவியானவர் உங்கள் இருதயத்துக்கு ஏவுகிற காரியத்தை நீங்கள் அதற்கு என்ன செய்யலாம். ஒரு நாளைக்கு உரிய அரிசி 25 கிலோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம அப்படி தான் போட்டுட்ருக்கோம். கடைசி நாள் 40 கிலோ அரிசி போட்டு பிரியாணி செய்கிறோம். ஸோ ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் ஏவுகிறபடி நீங்கள் பொருளாக வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை பணமாக கொடுத்தாலும் சரி, ஆவியான உங்கள் இருதயத்தில் ஏவுகிறபடி செய்யுங்க. என்னால் எதுவுமே தர முடியல அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஜெபம் பண்ணிங்கன்னா போதும். கர்த்தர் எங்கேருந்தோ கொண்டு வந்து நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வழிகளை திறக்க வல்லவராக இருக்கார். ஸோ எல்லாருமே இந்த தேவைகளுக்காக அதிகமாக செபிங்க. உணவு மேலும் அந்த பிள்ளைகளுக்கு கடைசி நாள் ப்ரைஸ் கொடுக்கணும். அதுக்குரிய தேவைகள், அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நோட் புக்ஸ், அவங்களுக்குரிய சார்ட், டீச்சர்ஸ்க்கு வேண்டிய சார்ட்டு அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம். ஆனால் அந்த தேவைகளை எல்லாம் நிறைவாக சந்திக்கும்படி நீங்கள் எல்லோரும் அதுக்காக செபிங்க. இந்த தேவைகளில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமே இது ஒரு பெரிய சவாலாக தான் இந்த சண்டே கிளாஸ் ஊழியத்தை எடுத்து நடத்திட்டு இருக்கோம். இது ஏறக்குறைய 25 ஆண்டுகளாக இந்த விபிஎஸ் ஊழியம் நடந்துட்டுருக்கு. விடுமுறை வேதாகம பள்ளி சிஎஃப்ஜே சில்ட்ரன்ஸ் ஃபார் ஜீசஸ் என்கிற தலைப்பில் 25 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை செய்கிறோம். ஒரு நாள் ஆண்டவர் குறைவை கொடுத்ததே இல்லை. நிறைவாக நடத்தி மீதம் எடுக்கிற அளவில் தான் ஒவ்வொரு வருஷமும் நடத்தியிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷமும் கர்த்தர் அதை நிறைவாக நடத்துவார். பிள்ளைகளுக்கு ஆகாரமும் நம்ம ஏனோ தானேன்னு ஆகாரம் போட்டதே இல்லை. ருசியுள்ள வந்தவங்களுக்கு தெரியும்.
அது ரொம்ப பதமாக பார்த்து பார்த்து ருசியுள்ள ஆகாரமாக தான் பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்குறவராக இருக்கிறார், நம்முடைய கிரியைகளை பார்க்குறவராக இருக்கிறார். அதுக்குரிய பிரதிபலன் இதில் எத்தனை பேர் இணையிறீங்களோ, ஜபத்தில் பணத்தை கொடுத்து உழைப்பை கொடுத்து எத்தனை பேர் இந்த ஊழியத்தில் இணையிறீங்களோ, இங்கே நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஊழியத்தை கொடுத்த ஒரு சிந்தனை உங்கள் மனசில் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. அல்லேலூயா. ஸோ உற்சாகமாக இந்த ஊழியத்தில் பங்கெடுங்க. விசேஷமாக டீச்சர்ஸ்க்காக, வாலண்டியர்ஸ்க்காக ஜெபிங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. இந்த வெயில் எந்த விதத்தில் போன வருஷம் உண்மையாகவே ரொம்ப வெயில், ஆனால் அந்த 6 நாளும் மந்தாரமாக ஆண்டவர் வச்சு பாதுகாத்தார். நான் அதை சாட்சியாக கூட போன வருஷம் சொன்னேன். இங்கேருந்து நாங்கள் ப்ரைஸ் வாங்கிறதுக்கு புதன்கிழமை ப்ரைஸ் வாங்கிறதுக்காக பாரிஸ் போகிறோம். அங்கே நிற்கவே முடியல, அந்த வெயிலில் எங்களால் நடந்து போக கூட முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வெயில் உஷ்ணமே தெரியாமல் ஆண்டவர் மந்தாரத்தை வச்சு பாதுகாத்தார், மேகஸ்தம்பலை வச்சு பாதுகாத்தார். அல்லேலூயா. அதே போல் இந்த வருஷம் என்ன வெயில் அடித்தாலும் சரி, பிள்ளைகளை எந்த விதத்தில் தடை பண்ணாமல் பெற்றோர் கொண்டு வரணும். போன வருஷம்லாம் நிறைய பெற்றோரே பிள்ளைகளை கொண்டு வந்து விட்டுட்டு கொண்டு போனாங்க. அதாவது தேவனை அறியாத மக்களை சொல்கிறேன், முஸ்லீம்ஸு, தேவனை அறியாத மக்கள் நிறைய பேர் கொண்டு வந்து பிள்ளைகளை விட்டு கொண்டு போனாங்க. அதே போல் இந்த வருஷமும் நம்முடைய பகுதியில் ஏராளமான பிள்ளைங்க கொண்டு வந்து சேர்க்கப்படணும். அவளுக்கு நல்ல புத்தி, டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரிப்பரேஷனோடு இருக்கிறாங்க. அவங்க ஏமாற்றம் அடையாதபடி கர்த்தர் பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்கணும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். ஒவ்வொரு சின்ன இருதயத்துக்குள்ளே இயேசுவை நம்ம எப்படியாவது விதைச்சி ஆகணும். அல்லேலூயா. அந்த தரிசனத்தோட டீச்சர்ஸ் அதை நடத்துகிறதான கார்த்திகேயா அவர்களுடைய துணைவியார் அவருடைய குடும்பமாக எழும்பி செயல்பட்டு இருக்காங்க. நாமும் அவர்களோடு இணைந்து இந்த ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் ஆசீர்வாதம். இப்போது நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இந்த நோட்டீஸ் மேலே கையை வச்சு ஜெபிக்க போகிறோம். இன்னும் நிறைய நோட்டீஸ் வெளியே இருக்குது. நீங்கள் போகும்போது நீங்கள் எத்தனை பிள்ளைகளுக்கு அந்த நோட்டீஸை கொடுக்க போகிறீங்களோ நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் எல்லோரும் அந்த நோட்டீஸு, சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் சின்ன பிள்ளைங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? தம்பிங்களா இங்கே கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் போய் சொல்ல போகிறீங்க, இங்கே இந்த இடத்துல பாட்டு டான்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க, என் கூட வா அப்படி சொல்லி கூப்பிடுவீங்களா? எல்லாம் கை வச்சு ஜெபமல்லாமா, எல்லாம் நோட்டீஸ் மேலே கை வச்சு எல்லாம் கண்ணை மூடி உண்மையாக கர்த்தரை பார்த்து இருதயத்தின் ஆழத்தில் இந்த பாரத்தோடு அந்த சிறுவர் ஊழியத்தின் மேலே பாரப்படுங்க. ஏன்னா இந்த சிறு பிள்ளைகள் தான் முழு ஆத்துமா, முழுவதுமாக கர்த்தருக்கு சொந்தமாக மாறணும். இந்த சின்ன வயசில் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. 1 வயசு 2 வயசு 10 வயசுக்குள்ள பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அது முழு ஆத்துமாவும் கர்த்தருக்கு சொந்தமாக போயிடும். அவங்க வாழ்க்கை முழுவதும் கர்த்தருக்கு சொந்தமாக மாறும். ஸோ இவர்களுக்காக விசேஷமாக இப்போ சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு தடை செய்யாதிருங்கள். ஒருவன் சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி அவர் நேசிக்கிற பிள்ளைகளை இந்த நாளில் கர்த்தர் ஒவ்வொரு தொடும்படி எல்லாரும் செபிக்கலாமா? எல்லாம் கண்ணமடி ஜெபிக்கலாம். இப்போது நம்ம மத்தியில் ஊழியக்காரம்மா வனிதா அம்மா அவர்கள் இதற்காக ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரப்பா. ஆமென். ஜீசஸ் ஆளுகை செய்யுங்கப்பா, மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. ஆமென். ஜீசஸ் தொட்டுங்கப்பா, இறங்குங்கப்பா. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து வருகிற வியாழக்கிழமை 1ஆம் தேதி அன்னைக்கு VBS நடக்கும். அதிகாலையில் 5 மணிலேருந்து 6:30 மணி வரலாம் வாக்குதத்த ஆராதனை, திருவிருந்தோடு கூடிய ஆராதனை நடைபெறும். 1ஆம் தேதி மே 1ஆம் தேதி அதிகாலை 5லேருந்து 6:30 மணி வரலும் வாக்குதத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். நீங்கள் யாவரும் வந்து பங்கு பெற்று தெய்வ ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்பாய் அழைக்கிறேன். அல்லேலூயா. சனிக்கிழமை முதல் வாரம் பெபேயால் ஊழியம் தொடர்ந்து நடக்கும். ஆனால் அன்னைக்கு சனிக்கிழமை VBS நம்ம சபையில் நடக்கிறதுனால அன்னைக்கு பெபேயால் ஊழியம் இருக்காது. அடுத்த ஜூன் மாதம் முதல் சனிக்கிழமை நாளில் பெபேயால் ஊழியம் நடக்கும். எல்லா ஊழியங்களும் தொடர்ந்து நடக்கும். ஸோ ஜெபிச்சு கொள்ளுங்க. நம்முடைய ஊழியங்கள் ஒன்று தடைபடாதபடி தொடர்ந்து நடக்க கிருபையை ஆண்டவர் செய்யணும். நம்முடைய மோரே பகுதியில் போன வருஷம் நம்முடைய பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து போய் ஊழியத்தை செய்தாங்க. இந்த வருஷம் பாஸ்டர்
ஏஞ்சல் ஐயா அவர்கள் அந்த பகுதியை பொறுப்பெடுத்து ஊழியம் செய்கிறாங்க. அவங்களுக்காக நீங்கள் அதிகமாக செப்பீங்க. நம்முடைய பிரான்ச் சர்ச் அங்கே தொடங்கணும்னு சொல்லி அவங்க வைராக்கியமாக செயல்பட்டு இருக்காங்க. அந்த பகுதியில் ஒரு நாள் VBSஐ இந்த வருஷம் வைக்கணும் அப்படின்னு பிரயாசப்படுறாங்க. அதுக்குரிய பொருளாதார தேவைகள், அந்த பகுதியில் மக்கள் எல்லாம் ஒன்று கூடணும். அல்லேலூயா. நம் வசனத்துக்கு நேராக நம் கடந்து போவோம். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். 24ஆம் வசனம். 24. உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா. வாசித்த இந்த 3 வசனங்களிலும் திரும்ப திரும்ப ரிமீட் பண்ண ஒரு வார்த்தை இருக்கு. யாராவது கண்டுபிடிச்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை நடத்துகிறவர்கள், உங்களை நடத்துகிறவர்கள், உங்களை நடத்துகிறவர்கள். அல்லேலூயா. உங்களை நடத்துகிறவர்களின் விசுவாசத்தை பின்பற்றுங்கள். உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். உங்களை நடத்துகிறவர்களை வாழ்த்துங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அருமையான தேவச்சனமே, எபிரேயர் 13:7 வசனம் சொல்லுது, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்க. நாம யாரை ஃபாலோ பண்றோன்றது ரொம்ப முக்கியம். நம்மை நடத்துகிறவர்கள் யார் என்பதுல நாம ரொம்ப கவனமா இருக்கணுமா. அல்லேலூயா. அவர்கள் யார் என்பதை முதல்ல என்ன பண்ணணும், அவங்கள நினைச்சு பார்க்கணுமா. நீங்கள் நினைத்து உங்களை நடத்தினவர்களை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், எப்படிப்பட்ட ஆள் இவங்க யார், என்ன சுபாவம் உள்ளவங்க, இவங்க என்ன மாதிரி கேரக்டர், இவங்க பேச்சு எப்படி, இவங்க இவங்க செயல்பாடு எப்படி, இவங்களோட போதனை எப்படி, இதை குறித்து கட்டாயமாக நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். அல்லேலூயா. இதை நினைத்து பார்க்கணும், இதை யோசித்து பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா கடைசி நாட்களில் சத்ருவானவன் கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள போதகர்களையும் கள்ள உபதேசியார்களையும் அனுப்புவான். பிசாசு நம்ம எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையானவங்கன்னு அவனுக்கு தெரியும். ஒரு அந்நிய மனுஷன் சொல்கிற வார்த்தையை நிச்சயமாக நம்ம யாரும் என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். அவன் என்ன சொன்னாலும் இவன் விக்கிரகத்தில் உள்ளவங்க, இவங்க அந்நிய ஜனங்க, கடவுளை நம்பாதவங்க, இவங்க வார்த்தையை நம்பக்கூடாது, நம்ம ஈஸியாக தப்பிச்சு வந்துடுவோம். ஆனால் ஒரு வேதத்தை சுமந்துட்டு வரும்போது நமக்கு என்ன வந்துடும், இவரோ ஊழியக்காராச்சே, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களாச்சே, கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்களாச்சே, இவங்க பேசினால் அது ரைட்டாக தான் இருக்கும் அப்படின்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே உண்டு, எனக்கும் உண்டு. ஆனால் அதில் நம்ம என்ன பண்ணணும்னு ஆவியானவர் சொல்கிறாருன்னா, நீங்கள் நினைச்சு பாருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்களை நடத்துகிறவர்களை நினைத்து பாருங்கள், அவர் எப்பேற்பட்டவர்கள் என்பதை நின்று நிதானித்து கவனித்து ஆராய்ந்து. இவ்வளோ விஷயம் இருக்குது அதுக்குள்ளே. நின்று நிதானித்து கவனித்து ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசனா வஞ்சிக்கிற ஆவி இன்னைக்கு பயங்கரமா சுற்றி தெரியுது எல்லா இடத்துலையும். பிசாசு இன்னைக்கு ஊழியக்காரருடைய போர்வை. ஏன்னா வேதம் சொல்லியிருக்குது, ஆட்டுத்தொலை போத்திக்கிட்டு தான் என்ன வருமா, ஆட்டுத்தொலை போத்திக்கிட்டா. அப்போ அங்கே என்ன ஒன்றாயிடுச்சு, ஒரு ஓனாய் ஒரு ஆட்டை அடிச்சிருச்சு. ஒரு ஆட்டை அடித்து அதை சாப்பிட்டுட்டு தான் அதை தோலை பிடுங்கி தாமேல போட்டுட்டு என்ன பண்ணியிருக்கு, வந்திருக்கு. அப்போ வர்ற ஆள் யார் என்றத, ஆடா அதுக்குள்ளே இருக்கிற ஓனாயா, மேலே இருக்க தோல் மனவும் ஆடு தோல் தான், உள்ளே இருக்கிறது ஓனாயா அது ஆடான்றத கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பும். அல்லேலூயா. நாம் அதை கண்டுகொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவச்சனமே, அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து. நடக்கையின் முடிவுனா ஒவ்வொருடைய மனுஷருடைய முடிவையும் நம்ம சிந்திக்கணும். நம்மை நடத்தி வந்த ஒவ்வொரு மனுஷருடைய முடிவையும் சிந்தித்து அவர்கள் காத்து கொண்ட விசுவாசத்தை நாமும் பின்பற்ற வேண்டும். இந்த விசுவாசத்தை பின்பற்றுதல் அப்படின்னா அதுக்கு ஃபாலோ அப்படின்னு அர்த்தம், பின்னாடியே போகிறது. அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுபடியே ஃபாலோ பண்ணுறது. ஆனால் ஆங்கில வேதாங்கமத்தில் இதை மாறுவான ஒரு வார்த்தை இருக்குது, இமிட்டேட்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்கள மாதிரியே காப்பி அடின்னு அர்த்தம். அல்லேலூயா. அவங்க விசுவாசத்தின்படியே காப்பி அடிக்குதுன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஹேர் ஸ்டைல் இப்படி வச்சுக்கிறோமா, என்னை பார்த்தோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க, கழுத்து க்ளோஸ் பண்ணி நான் நெக்கு போடுறேன்னா என்னை பார்த்தியே அவங்க என்ன பண்ணுவாங்க, போடுங்க, தப்பு இல்லை. அல்லேலூயா. க்ளோஸ் நெக் போடுறது என்ன ஸ்டைல் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களே. இன்றைக்கி உலகம் எப்படியோ கேவலமான ஸ்டைலெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம பிள்ளைங்களாம் உலகத்தை பார்த்து ஃபாலோ பண்ணுறோம். அல்லேலூயா. அவன் இந்த மாதிரி ஸ்டைலாக வெட்டியிருக்கான், இந்த மாதிரி ஸ்டைலில் இருக்குது. உலகத்தை பார்த்து நீங்களும் நானும் ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்மளை பார்த்தா உலகம் என்ன பண்ணோம்? பிள்ளைங்க சொல்லுங்கள். உங்களை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஸ்டைலை ஃபாலோ பண்ணும். அவன் அப்படி வெட்டியிருக்கான், அவன் இந்த ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கான், அவன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கான், அவன் கிழிச்சு போன ட்ரெஸ் வச்சுருக்கான், அதுதான் இன்றைக்கி ஃபேஷன். அத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்கப்பா. ஃபாலோ பண்ணவே கூடாது. உங்களை பார்த்து அந்த தம்பி எப்படி பாரு, சட்டையில் மேல் பட்டனை போட்டால் கழட்டவே மாட்டான், அவன் ஃபுல் க்ளோஸ்டு தான் ஹேண்ட் போடுவான், அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பாரு எவ்வளோ நீட்டாக இருக்கு, பெல்ட் போட்டு அழகாக க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கான், பின்னாடி ஹிப்பு தெரியவே தெரியாது. பொம்பளை பிள்ளைங்க ஷால் போட்டு அவ்வளோ நீட்டாக வராங்க. அவங்கள பார்த்து உங்கள் காலேஜில் உங்களை பார்த்து என்ன பண்ணணும்? இன்றைக்கி ஷால் போடுற கலாச்சாரமே மறந்து போச்சு. சாரி கட்டினாங்க, ஹாஃப் சாரி கட்டினாங்க, சரி பரவாயில்ல, அதில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுடிதார் போட்டாங்க, சரி கம்ஃபர்டபுளாக இருக்குது போட்டுக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன, ஷார்ட்ஸ் வந்துச்சு, அப்புறம் பேண்ட் என்னென்னோ வந்துச்சு, எல்லாமே போட்டுக்கோங்க, ஃபேஷனாக இருங்க. ஆனால் உங்கள் ஃபேஷன் ட்ரெஸ்ஸில் எது தெரியக்கூடாது? எது தெரியக்கூடாது? உங்கள் உடம்பு ஷேப்பு வெளியே தெரியக்கூடாது. அப்போது மற்றவங்களுக்கு இச்சையை தூண்டுகிற ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி, மற்றவங்களுடைய இச்சையை நம்முடைய சரீரை தூண்டுது அப்படின்னா அது என்னதான்? மற்றவங்களுக்கு இச்சையை தூண்டுற அளவுக்கு உங்கள் ஆடைகள் உங்கள் அலங்காரம் இருக்குது. நீங்கள் லிப்ஸ்டிக் போடுங்க, மேக்கப் போடுங்க, ஆனால் அது யாருக்காக போட்டுக்கோங்க? உண்மையாகவே நம்ம ஊரில் லிப்ஸ்டிக்கும் மேக்கப்பும் தேவை கிடையாது. வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கு அந்த குளிர்ச்சி ஓட்டு அந்த உடம்பெல்லாம் வெடிச்சிரோன்றதுக்காக தான் போடுவான். நம்ம வீட்டில் ஏற்கனவே காஞ்சி கருவாடாயிட்டு இருக்கு, வேக்ஸ்லின் மாதிரி போட்டுக்கோங்க, அந்த சூடு தெரியாமல் இருக்க. அருமையான தேவச்சனமே, நம்முடைய நடக்கை ரொம்ப முக்கியம். அருமையான தேவச்சனமே, நீங்கள் எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணுங்கள், எவ்வளோ வேணால் அழகாக மேக்கப் போடுங்க, ஆனால் மற்றவங்க அதை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? இச்சிக்கக்கூடாது. உங்கள் சரீரம் மற்றவங்களுக்கு இச்சையை தூண்டுது அப்படின்னா எந்திர கல்லை கட்டி நம்மளை எத்தனை போய் எங்கே போடுவாராம்? கடலில் போடுவார். அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, உங்களை நடத்துகிறவங்களுடைய விசுவாசத்தை இமிட்டேட் பண்ணுங்க, அதை அப்படியே பார்த்து காப்பி அடிங்க. உங்களை இன்னைக்கு எந்த மனுஷனையும் பார்த்து நம்ம என்ன பண்ண முடியல? விசுவாசத்தை பார்த்து அப்படியா அவ்வளோ மோசமாக இருக்கிறோம் நாங்கள்? ஏங்க என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்களெல்லாம் நம்பி நான் வேறு பிரசவம் பண்ணுகிறேன், நான் எல்லாம் உங்களுக்கு மாதிரியாக இருக்கிறேன்னு நினச்சினுக்கிறேன். நீங்கள் ஆமாம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். நீங்கள் தலையை ஆட்டிட்டீங்களே, பயமாக இருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ, இப்போ தான் மனசு குளிருது. அருமையான தேவச்சனமே, நம்ம எல்லாருக்கும் மாதிரியானவர் இயேசுதான். நம்ம எல்லாரையும் நடத்தினவர் இயேசுதான். ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் ஆண்டவரை அறியாததற்கு முன்பாக நம்முடைய தாயின் தகப்பனோ பிறக்கும் போது எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளை தான், எந்த பிள்ளையும் கெட்ட பிள்ளை இல்லை. பிறந்து வளர 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 தன் சுற்றத்தார் மத்தியிலே தன் தாய் தகப்பனிடத்திலையும் நண்பர்களிடத்திலையும் பழகிற இடத்துலையும் நிறைய விஷயங்களை என்ன பண்ணுறோம்? நிறைய தவறான விஷயங்களை கற்றுக்கொண்டு அந்த பாவங்களை எல்லாம் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால அறிக்கையிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வருகிறோம். சபைக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் பழைய வாழ்க்கை அப்படியே தொடர்ந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ரட்சிப்பின் அனுபவத்தின் பூரணமா? நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் எதையெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருந்துச்சோ அதே பழக்க வழக்கங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடோ அதே நிலைமையில தான் நம்ம வாழ்க்கை இருக்கு அப்படின்னா அது எந்த விதத்தில் சிறப்பாக இருக்கும்? நீங்கள் யோசிச்சு இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வாங்க. அல்லேலூயா. இயேசு எதற்காக நம்ம எல்லாம் இங்கே அழைச்சி வந்தார் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிறவங்கள பாரு நாம் இங்கே இருக்கிறதுக்கு அவர் அழைச்சிட்டு வரல. நம்மை பார்த்து உலகம் மாறணும், நம்மை பார்த்து உலகம் திருந்தணும், நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பார்த்து உலகம் மாறணும்.
இதற்காகத்தான் உங்களை என்னைங்க கொண்டு வந்து நம்மை ஒவ்வொரு நாளும் போதித்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தின் வழியாய் நமக்கு போதிக்கிறார். எத்தனையோ வசனங்களை சொல்லிக் கொடுக்கிறார், எத்தனையோ நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கிறார், எத்தனையோ நல்ல நடக்கைகளை கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும், நம்ம பேச்சு எப்படி இருக்கணும், நம்ம எப்படி நடக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி மற்றவங்க மத்தியில் பழகணும், எவ்விதமாய் பேச வேண்டும், எல்லாத்தையும் ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய சபையோட தீமை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் இந்த சபைக்குள்ள கொண்டு வந்து தேவனை அவர்களுக்கு இயேசு கிட்ட நம்ம கற்றுக்கொண்ட அத்தனை விஷயங்களும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவரை போல மாற்றி பூர்ண புருஷன் ஆக்கிறதுக்கு தான் தேவன் நம்ம எல்லாம் சாட்சியா இந்த உலகத்துல வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபை அதை நோக்கித்தான் கடந்து போகிறது. நம்முடைய எல்லா ஊழியம் அதை சார்ந்து தான் இருக்கிறது. அப்ப இன்றைக்கு நீங்க மனதின் ஆழத்துல அதை புரிஞ்சு வச்சுக்கணும். நான் எங்க போனாலும் யாரை காட்டணும், நான் எங்க நின்னாலும் யாரை காட்டணும், நான் என்ன செஞ்சாலும் யாரை காட்டணும், நான் எந்த இடத்துல இருந்தாலும் யாரை காட்டணும், இயேசுவை காட்டணும். இயேசுவை காட்டணும். நடத்தி வந்த இயேசுவை நான் அப்படியே இமிட்டேட் பண்ணணும். இன்னைக்கு உலகம் இயேசுவை பார்க்க முடியாதுங்க நேரா, ஆனா உங்களே என்னைய வச்சுதான் இயேசுவை பார்க்க முடியும். ஓ, இந்த மனுஷன் இப்படி இருந்தாங்க, இன்னைக்கு இப்படி, ஐயோ அது அப்படி இருந்துச்சு, இப்போ இன்னும் தாங்களடா சாமி, அப்படி இல்லை, அப்படி இருந்தாங்க, இன்னைக்கு இப்படி மாறி இருக்காங்க. கொலைகாரங்களா, சண்டைக்காரங்களா, எரிச்சல் உள்ளவங்களா, அது ஒரு பொருளைய உண்டா, ரொம்ப அன்புள்ளவங்களா மாறிட்டாங்க, ரொம்ப இணக்க உள்ளவங்களா மாறிட்டாங்க, ரொம்ப எல்லாரையும் ஏற்றுக்கிறாங்க, எல்லா இடத்துல அன்பு செலுத்துறாங்க. அல்லேலூயா. இந்த மாற்றம் வேண்டுங்க. இயேசுவை நாம் அப்படியே என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில் இமிட்டேட் பண்ணணும். பவுல் சொல்கிறார் தைரியமா, நான் இயேசுவை பின்பற்றுகிறபடினால என்னை போல் நீங்கள் ஆகும்படிக்கு 1 கொரிந்தியர் 11:1 அவர் சொல்கிறாரு, என்னை போல் கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறபடினால் என்னை போல் நீங்கள் ஆகும்படிக்கு, என்னை போல் ஆகுங்கள் தைரியமாக சொல்கிறாருங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? நீங்கள் ஆசைப்படணும், நான் இயேசுவை போல மாறணும், என் குணத்தை நான் மாறணும். நான் பிறந்ததுலேருந்து எனக்கு ஏகப்பட்ட சுபாவம் இருக்குது, சுயநலவாதியாக இருந்திருக்கேன், மற்றவங்களை குறை சொல்கிறவங்களா இருக்கிறேன், சண்டை போடுறவங்களா இருக்கிறேன், எரிச்சல் உள்ளவங்களா இருக்கிறேன், கோவப்படுறவங்களா இருக்கிறேன், துர்வார்த்தைகளை பேசுகிறவங்களா, கெட்ட வார்த்தைகளை பேசுகிறேன். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணணும், மாறணும், நான் அதுலேருந்து சேஞ்ச் ஆகணும், என் வாழ்க்கையை புதுசாக மாறணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா போதும், ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காரியத்தில் எப்படி மாறணும்னு அதில் எதிர்பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வசனம் சொல்லுது, அவர் விசுவாசத்தை பின்பற்றணும். இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்தது? அவர் பிறந்த நாளிலிருந்து சிலுவைக்கு போகிற வரையிலும் அவருடைய வாழ்க்கையில எங்கேயுமே மகிழ்ச்சியா இருந்ததுக்குரிய சூழ்நிலை இருந்துச்சா? சூழ்நிலை இருந்துச்சுங்களா? அவர் பிறந்ததே மாட்டுக்கொட்டக்க, அவர் பிறந்ததையே கேவலமாக பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும். மரியாள் யோசேப்பின் மகன் சொல்றதை விட அவர் எப்படி சொன்னாங்க, அவருடைய பிறப்பையே கேவலமாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலேயும் இன்னும் அதை ஈனப்படுத்தணுன்றதுக்காக இவன் மரியாளின் மகன், இவன் யோசேப்பின் மகன். ஏன்னா அவர் செய்த அற்புதங்களை அவளால் என்ன பண்ண முடியல, இவர் தேவகுமாரன் ஏற்றுக்கொள்ள முடியல. அதை தாழ்த்த வேண்டும் என்பதற்காக இவர் மரியாளின் பிள்ளை, இவர் யோசேப்பின் பிள்ளை அல்லவா அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அவரை டீக்ரேட் பண்ணிட்டே இருக்காங்க. அவர் பிசாசுகளின் தலைவன், பிசாசு ஓட்டினா பிசாசுகளின் தலைவன், பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டா இவன் பாவிகளுக்கு தலைவன், இவனும் பாவி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் யாரு? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் யாருங்க? இயேசு யாரு? இயேசு யாரு? உலகத்துக்கு தான் தேவகுமாரன். உங்களுக்கு எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அவர் யாரு? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். தேவனே இந்த உலகத்துக்கு மனிதனாய் அவதரித்தார். அவர் யெகோவா கர்த்தர், உலக சிருஷ்டிகர், வானத்தையும் பூமியை படைச்ச சர்வத்தையும் படைச்ச ஆண்டவர். அவரை இந்த உலகத்தில் இருக்கிற சாதாரண மனுஷன், அவரால் படைக்கப்பட்ட மனுஷன் கேவலப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, வெட்கப்படுத்துறாங்க, தூஷிக்கிறாங்க, பின்னாடியே கேவலப்படுத்தி பேசிட்டு வராங்க. அல்லேலூயா. அதெல்லாம் அவருக்கு எப்படி இருந்திருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அவர் திரும்பி ஒரு ஊதுனாருன்னா காலி எல்லாரும் இல்லை, திரும்பி பார்த்தாருனாவே காலி, திரும்பி பார்த்தாவே அற்புதம் நடக்குதுன்னா, அவர் திரும்பி பார்த்தா நம்ம நிலைமையெல்லாம் என்ன சுட்டரிச்சு போட்டுருவார். ஒரு எலிசாவே என்ன பண்ணிட்டாரு, கோபப்பட்டு கரடி காலி ஆயிடுச்சுல. அந்த வல்லம் அவர்கிட்ட இல்லாமலே போயிடுச்சு. திரும்பி பார்த்தாலே சுட்டரிச்சு போடக்கூடிய வல்லம் அவர்கிட்ட இருக்கு.
ஆனால் எப்படி அவர் சகிச்சிருப்பார்னு நினைக்கிறீங்க? அவர் அப்படி எதெல்லாம் ஏற்றுக்கொண்டிருப்பார்னு நினைக்கிறீங்க? ஹை பீக்கா சிலுவை மரணம். அவர் தலைமையில துணியை போட்டு மூடிட்டு தலையில் கொட்டுறான். நீ தான் தீர்க்கதரிசியாச்சே, இப்போ சொல்லு நான் யார் கொட்டினேன்னு சொல்லு. மூஞ்சில் ஐயோ, இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கவே முடியாத விஷயம். முகத்தில் காரி துப்புனாங்க. அது வாழ்நாளெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. அப்படி ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா எவ்வளோ வேதனை. இதை விட நம்ம செத்தே போகலாம் போல இருக்கும். யார் மூஞ்சில் துப்புறது? ஒரு பரிசுத்தவான் கூட இல்லை, சாதாரண அக்கிரமக்காரன், போர் சேவகன், அவன் அநியாயம் அக்கிரமம் நிறைஞ்சவன். அவன் ஏசப்போட முகத்தில் என்ன பண்ணுறாங்க? காரி துப்புறான். அதை தாழ்மையை ஏற்றுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலுவையின் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு வாரினால் அடித்தாங்க, முள்முடி சூட்டினாங்க, கோலால் தட்டினாங்க, ரத்தமும் தண்ணீரோட சரீரத்தில் வழிஞ்சு ஓடுச்சு. அவ்வளோ வேதனைப்படுத்தின அத்தனை பேரையும் அவர் அன்பாய் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு ஒரே ஒரு வார்த்தை தான், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இன்னைக்கு அவர் நினைச்சிருந்தாலும் சிலுவையிலிருந்து இறங்கி வந்துட்டு இருப்பாரு. சொல்றாரு, என் பிதாவை நான் கூப்பிட்டா ஒரு லேகியனின் தூதர்களை என்னை தூக்கிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ வல்லமை என்கிட்ட இருக்கு. ஆனால் அது அவர் அங்கே பயன்படுத்தவே இல்லை. பாடுகளை சுமந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். மனுஷரால் வருகிற எல்லா நிந்தைகளும் அவர் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த ஏற்றுக்கொள்கிற மனசு இருக்கு, சகிக்கிற மனசு இருக்கு? மற்றவங்க நம்மளை தூஷணமாக பேசுறதையும், மற்ற நம்மளை வேண்டா வெறுப்பா நடத்துறதையும், மற்றவங்க நமக்கு துரோகம் பண்ணுறதையும் எத்தனை பேரால் அன்பாக ஏற்றுக்கொள்ள முடியுது? மற்றவங்களை நான் மன்னிச்சேன், நீயும் உனக்கு துரோகம் பண்ணுற அத்தனை பேரையும் மன்னி. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ அற்புதம் அடையாளம் செய்கிறோம். பிசாசு கட்டுகளை உடைக்கிறவங்கள கூட மற்றவங்க செய்கிற பாவத்தை என்ன பண்ண முடியல? சொல்லுங்க, மன்னிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. மற்றவங்க பண்ணுற துரோகத்தை சகிக்க முடியல இல்லையா? துரோகத்துக்கு துரோகம், எரிச்சல், கோபம், சண்டை, அவங்கள வாயால் கடிந்து கொள்ளதான் நம்முடைய இருதயம் தூண்டுதே தவிர அவங்க செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறாங்க. ஆண்டவரே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு மனசு இன்னைக்கு நமக்கு வருதா? யோசிச்சு பாருங்களேன். அப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் இயேசுவின் உடனாயிட்டீங்க, இயேசுவோட நீங்க இணைஞ்சிட்டீங்கன்றது அர்த்தம். அந்த அனுபவத்துக்குள்ள போகணும். நம்ம அத்தனை பேர் போக முடியும் என்பதற்கு தான் அவர் சாட்சியா நின்றுகிறார். அல்லேலூயா. உங்களை என்னைய சாட்சியா நிறுத்துகிறார். நம்மளால அந்த அனுபவத்துக்குள்ள வர முடியும், அந்த விசுவாசத்துக்குள்ள வரணும். நான் சொல்றேன், அவர் அவ்வளோ அவர் சாதாரண மனுஷன்றதை நிரூபிச்சார். எங்க தெரியுமா? கெத்செமனே தோட்டத்துல முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டு அழுகிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூட. அவருக்கும் அந்த வியாக்குல இருந்துச்சுங்க. அவரால் தாங்க முடியல. அந்த கஷ்டம் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உமக்கு சித்தம் இருந்தா. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வேதனை நீங்களும் நானும் அனுபவிக்கிற எல்லா வேதனையும் அவருக்கும் தெரியும். அவர் தாமே சகலவற்றிலும் சோதிக்கப்பட்டபடினால் சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்வீங்களா? ஸோ உங்க வேதனை, உங்க பாரம், உங்க கண்ணீர், உங்க கவலை அதெல்லாம் சாக்கு காட்டி என்னால் இதை மேற்கொள்ள முடியல, எனக்கு அவங்க செய்த மன்னிக்க முடியலன்னு சொல்கிறதுக்கு எந்த தகுதியுமே நமக்கு இல்லை. நாம் எல்லோரும் தேவனுடைய பாதத்தில் அவரை விட பெரிய ஆள் யாரு? நான் இயேசுவை விட பெரிய ஆளுன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் ஸ்தானத்தில் அப்படியே நில்லுங்க. ஆனால் நான் இயேசுவை அதான் நான் சொன்னேன், அவரோட சுபாவத்தில் 100%ல் நாம் எத்தனை % இருக்கிறோன்றத உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தான் என்னை பற்றி தெரியும். அல்லேலூயா. மற்றவங்க யாரும் நம்மளுக்கு நீதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து அறிந்து தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கலாம். இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் அவருடைய விசுவாசத்தை பிரதிபலிக்க கற்றுக்கொள்ளுங்க தேவச்சனமே. அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? சிலுவையில் அவ்வளோ பாடு அனுபவிக்கும் போதோ, அவ்வளோ மனவேதனைகளை அவர் அனுபவிக்கும் போதோ, அவருடைய வாழ்நாளெல்லாம் அவர் கஷ்டப்பட்ட போதோ அவருக்கு ஒரே ஒரு சந்தோஷம் தான் இருந்துச்சு. என்ன சந்தோஷம்? நான் இதெல்லாம் பட்டுட்டேன்னா என்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் பிதாவான என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பாரு, பாடுகளுக்கு ஒப்பு கொடுப்பாரு. ஆனால் அவரே என்ன பண்ணிடுவாரு? உயிர்த்தெழ வச்சிருவாரு. எல்லாத்தையும் மரணத்தை நான் ஜெயித்துருவேன். ஜெயித்ததுக்கு அப்புறம் அவர் எங்கே போகிறாரு? நான் எங்கேருந்து வந்தேன்னா அங்கே போயிடுவேன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. பிதாவானவர் என்னை வலது பட்சத்தில் அவர் பக்கத்தில் என்ன உட்கார பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மகிழ்ச்சி தாங்க. நான் பிதாவின் வலது பட்சத்தில் உட்காரபடி அனுப்பப்பட்ட மனுஷன் என்பதை அவர் உணர்ந்திருந்தபடினால இந்த உலக பாடு அவரை ஆட்கொள்ளவே முடியல. இந்த உலக கஷ்டங்களை அவர் மேற்கொள்ள ரொம்ப ஈஸியாயிடுச்சு. மனுஷங்களை மன்னிக்கிறதோ, மனுஷங்களை ஏற்றுக்கொள்றதோ, மற்றவங்களை விட்டு கொடுக்கிறதோ ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எந்த எண்ணத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க?
இந்த உலகத்தோட ஒட்டி வாழ்கிறீங்களா? நான் இந்த உலகத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆள் இல்லை, நான் பரலோகத்துக்கு சம்மந்தமான ஆள். ஜஸ்ட் ஐம் ஒரு டூரிஸ்ட்டு, இங்கே இருக்க போகிறேன், என்னுடைய பரம கானானுக்கு நான் போயிட போகிறேன். அங்கே போகிறதுக்கு இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் என்னை தடை பண்ணக்கூடாது, எந்த கிரியையும் என்னை தடை பண்ணக்கூடாது, எந்த அசுத்த சிந்தனைகளோ என்னை தடை பண்ணக்கூடாது, எந்த என்னுடைய பாவமோ என்னை தடை பண்ணக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இந்த உணர்வோடு நாம் நடப்போமானால், நம்மை நடத்தினவரை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்களானால், அவர் வழியே நீங்களும் நடப்பீர்களானால், அவருடைய விசுவாசத்தை காத்து கொள்ளுவீர்களானால், அந்த பரம கானானுக்குள்ளே பிரவேசித்து பிதாவின் வலது பட்சத்தில் உட்காரக்கூடிய மகிமையின் ஸ்தானத்தை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் செய்வதனமே. அதைத்தான் பவுல் கண்டு கொண்டா. என்ன போல ஆகுங்கன்னு சொன்ன பவுல் அதான் சொல்ற, நல்ல போராட்டம் தான். அடி உத வாங்கினாரு, கல்லெறிஞ்சு கொண்டாங்க, ரத்தம் சாக பிழைக்க அவர் அடிச்சாங்க. பிழைப்பானான்ற நிச்சயமே இல்லாதபடிக்கு அடிச்சு கொலை செய்து போட்டாங்க. அவர் சொல்றாரு, அதை எப்படி சொல்றாரு? அந்த போராட்டத்தை எப்படி சொல்றாரு? நமக்கு என்னென்ன போராட்டம், பக்கத்து வீட்டில் நம்மளே குப்பையை கொட்டிட்டு வந்துடுவோம். அவன் திட்டினானா எனக்கு ஒரே போராட்டம் என் வாழ்க்கையில், செஞ்சது அக்கிரமம் நம்ப. அப்போ அந்த அக்கிரமத்துக்குரியதை நம்ம என்ன பண்ணோம்? அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் அவர் அக்கிரமத்தை செஞ்சா அதனால் வேதனைப்படலைங்க. இயேசுவை சொன்னது நிமித்தமா நல்லதை செய்து போராட்டத்தை அனுபவித்தார், நன்மை செய்து போராட்டத்தை அனுபவித்தார். ஆனால் அதனால தான் சொல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் அந்த வழியே நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீதியின் கிரீடம் கொடுக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தேவச்சனமே, இந்த 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அதே எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் அதை விசுவாசிக்கணும். அவரை உண்மையா தேடுறவங்களுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. வசனம் சொல்லுது, விசுவாசியாமல் தேவனுக்கு விசுவாசம் இல்லைன்னா நீங்க தேவனுக்கே பிரியமில்லாத ஒரு ஆத்துமாவா இருவீங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிற ஆத்துமா தான் தேவனுக்கு பிரியமான ஆத்துமா. சோ அவர்களுக்கு என்ன கேட்டாலும் அவர் பலன் தருவார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே உண்டு. அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் நமக்கு தருவார் என்பதை நாம் கொண்ட. அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபு 1:6. ஆனாலும் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவீர்கள். சந்தேகப்படுகிறவர்கள் காற்றினால் அடைபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கு. எப்படி இருக்குமா? அலை ஓடிட்டே இருக்கும் பாருங்க, எங்கேயுமே நிக்காது. அது எங்கேயுமே அது ஸ்டாண்ட் ஆக முடியாது, நிலையா நிக்க முடியாது வாழ்க்கையில. அப்ப சந்தேகப்படுற வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? இங்கேயே நிக்க மாட்டான், அங்கே கரையிலயும் இருக்காது, கடலுக்குள்ளேயும் இருக்காது, அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அந்த வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுக்குறோன்னு விரும்பல. விசுவாசிக்கிறவன் நிலைத்திருப்பான். விசுவாசித்திருக்கிறவன் எப்படி இருப்பானா? நிலைத்திருப்பான். விசுவாசம் உள்ளவன் நீதிமான் பனையை போல செழிப்பான் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, நீங்க இதே எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளா இருந்தும் பிள்ளை பெற்றாள். விசுவாசத்தினாலே சாராளுக்கு கர்ப்பம் செத்துதான் போச்சு. உண்மையாவே அவங்களுக்கு என்ன இல்லை? கர்ப்பத்தில் எந்த உயிரணுக்களும் இல்லை, அதுல பிள்ளை உண்டாக்குறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. உண்மை. ஆபிரகாமுக்கும் எல்லாம் செத்து போச்சு. ஆனா தேவன் தந்த வாக்குத்தத்தம் அது உண்மை. ஏன்னா சாராளுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், ஒரு உற்பத்தி காலகட்டத்தில் நான் வருவேன், உனக்கு ஒரு பிள்ளை இருப்பாங்க, நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பேன்னு சொல்லிட்டார். ஈசாக்குன்னு அவருக்கு பேரிடுவாயின்னு ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டார். இப்போ இந்த வாக்குத்தத்தத்தை உண்மையா 2 பேரும் விசுவாசிச்சதுனால, அந்த உண்மையான வாக்குத்தத்தத்தை இருதயத்தில் விசுவாசித்தபடினால செத்து போன கர்ப்பம் கூட என்ன ஆயிடுச்சா?
அந்த வசனம் அழகா சொல்லுது பாரு. கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து, பலனே இல்ல ஆனா அது எப்படி ஆயிடுச்சு? பலன் அடைந்து. வார்த்தையை விசுவாசிக்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க அது என்னவாயிடுச்சு? பலன். புதுசா மாறிடுச்சு. செத்து போன கர்ப்பம் எப்படி ஆயிடுச்சு? புதுசா மாறிடுச்சு. உங்க வாழ்க்கை நீங்க புதுசா மாறும். எந்த நிலையில நீங்க தாழ்த்தப்பட்டிருந்தாலும் சரி, எந்த நிலையில நீங்க உடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, எந்த நிலையில நீங்க நொறுக்கப்பட்டிருந்தாலும் சரி, வார்த்தை விசுவாசிங்க. கர்த்தர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை மறந்துடாதீங்க. அது உண்மை, அது நிறைவேறும் என்பதில் நீங்க ஆழமான விசுவாசம் வைக்கும் பொழுது அது புதியதாய் உற்பத்தி பண்ணும். அல்லேலூயா. நான் சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்துல இல்லாத ஒன்றை நீங்க கேட்டுட்டாலும் நமக்காக உண்டாக்கி தருகிறவர் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் சிருஷ்டிகர்த்தானா உருவாக்கி தருக, புதுசா உருவாகுவார். புது சரீரம் உருவாகும், புது பலன் உருவாகும், புது ரத்தம் உருவாகும், புது சரீரத்துள்ள அவயங்கள் உருவாகும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வீட்டுல எது இல்லைனாலும் அது உருவாகுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இல்லாத இடத்துல சொல்லுங்க, இல்லாத இடத்துல எது இல்லையோ அதை இருக்கிற மாதிரி மாத்துவாராம். அல்லேலூயா. அது இருக்கிற புத்தி இல்லை, உங்க பிள்ளைங்களுக்கு படிக்க அறிவு இல்லை, திறமை இல்லை, ஞானம் இல்லை சொன்னீங்களா, ஆண்டுடைய வாக்குத்தத்தை விசுவாசித்து ஜெபிங்க. அவருடைய பாதத்துல வச்சு ஜெபிங்க. இல்லாதது இருக்கிறவரா மாற்றுவார். ஒருவன் ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கு சம்பூர்ணமா கொடுக்கிறவர், குறைவா கொடுக்கிறவர் அல்ல. நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் குறைவா கொடுக்கிறவர் அல்ல, சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அல்லேலூயா. எல்லாத்தையுமே எந்த ஆசீர்வாதமானாலும் அதை நிறைவாய் கொடுக்கிறவர். 112 சங்கீதம் 1 வசனம் 3 வசனம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்துக்கு பயந்திருக்கிற மனுஷனுடைய வீட்டில் ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் பெருகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய வசனத்தை யார் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க வீட்டுல என்ன பெருகும்? ஐஸ்வர்யம் பெருகும், ஆசீர்வாதம் பெருகும். இன்னும் தரித்திரம் தாங்க இருக்கு, இன்னும் கடன் தாங்க இருக்கு, இன்னும் வேதனை தான் இருக்குன்னா அது என்ன பிரச்சனைன்றதை நீங்க தான் என்ன பண்ணும்? கண்டுபிடிக்கணும். நான் சொல்றேன், இப்போ உங்களை நடத்தினவர்களை நீங்கள் பின்னாடி அவங்க விசுவாசத்தை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இயேசுவை போல இன்னைக்கு எங்களை நடத்தபடி இந்த உலகத்தில் ஊழியக்காரெலாம் உங்களுக்கு முன்னாடி நிற்க வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஆண்டவர் எங்ககிட்ட உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வரீங்க, ஒரு கடனில் மாட்டிக்கிட்டேன், ஒரு தேவை இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதோ ஒரு நெருக்கடியில் என்கிட்ட வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து 2 விதமான ஆலோசனை சொல்கிறேன். எது பெஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஆசனை சொல்கிறேன், அப்படியேம்மா இவ்வளோ கஷ்டமா, இவ்வளோ பாடா, சரி வா உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்களும் வீட்டில் உபவாசம் போட்டு குடும்பமாக கண்ணீர் விட்டு அழுங்க, உபவாசம் பண்ணி அழுங்க. நம்ம எல்லாரும் வசனத்தை விசுவாசிப்போம், ஜெபிப்போம், ஆண்டவர் இந்த சூழ்நிலையை மாற்றுவார் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். இன்னொரு ஆலோசனை சொல்கிறேன், உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமா, இவ்வளோ கடனா, வா உன் பத்திரம் எதனா இருந்தால் எடுத்துன்னு வா, உங்கள் வீட்டில் எதாவது இருந்தால் எடுத்துன்னு வா. அந்த மனுஷன் கடன் நிறைய கொடுப்பாரு, அவர்கிட்ட கொடுத்து எப்படியாவது என் பேரை சொல்லி உங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்துட்றேன். இல்லை இந்த பேங்க்கில் இவ்வளோ வட்டி கம்மியாக கொடுக்குறாங்க, அங்கே வாங்க உங்களுக்கு வழிகாட்டி விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன்னா எந்த ஆலோசனை பெஸ்ட்டாக உங்களுக்கு அந்த நேரம் தெரியும்? பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, உண்மையாக சொல்லுங்கள், மனசில் கை வச்சு சொல்லுங்கள். ஆமாம், ஏன்னா உங்கள் பிரச்சனை அப்படிப்பட்டது, தலை போகிற பிரச்சனை, மான அவமானத்துக்கு சம்மந்தப்பட்டது. நாளைக்கே வந்து ரோட்டில் நின்று என்னை திட்டுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்ற நிலையில் நீங்கள் எதை தெரிந்து கொள்ளுவீர்கள்? 2வது ஆலோசனை நான் சொல்கிற ஆளாக இருந்தால் தான் என்கிட்ட வருவீங்க. முதல்ல ஆலோசனை சொல்கிறார், இதுக்கு வேறு வேலையே கிடையாது, இது இப்படி தான் சொல்லிட்டு கிடக்கும், ஜெபம் பண்ணுன்னு. நம்ம பிரச்சனை இதுக்கு புரியுமா அப்படின்னு போகிற வழியில் திட்டிகிட்டே தான் போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இதில் இருக்கிற நன்மை தீமை என்பதை நீங்கள் அறிந்து கொள்றீங்களா? ஃபர்ஸ்ட் சொல்கிற காரியத்தை நிமித்தமா நீங்கள் பொறுத்திருந்து காத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்நாளெல்லாம் எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கை? சந்தோஷமா இருக்கும். யாருக்கும் தலை வணங்கி நிற்க வேணாம், யார் முகத்திலையும் நம்ம எந்த விதத்தில் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. 2வது ஆலோசனை கீழ்ப்படிச்சு பேங்க்லேயோ வட்டிக்காரங்கிட்டே காசை வாங்கிட்டீங்கன்னா நான் தூரம் நின்றுவேன். யார் மாட்டிக்குவா? சொல்லி கொடுத்தா நான் என்ன பண்ணிடுவேன்? என் வீட்டில் ஹாயா தூங்குவேன். ஆனால் நீ அடுத்த நாள் என்ன பண்ண மாட்டேன்? தூங்க மாட்டேன். உன் கடன் அடைகிற வரலும் உனக்கு சமாதானம் இருக்காது. நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க, எது நல்ல நடக்க உங்களை நடத்துகிற ஆள் எப்படிப்பட்ட ஆளுன்றதை நீங்கள் தான் என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை பண்ணணும். எந்த ஆலோசனை பெஸ்ட்டு, எந்த ஆலோசனை நன்மையானது அப்படின்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நம்ம சுய புத்தியின் மேல் சாயிரவன் கரளையாய் போன செடியை போல இருப்பான். நான் கர்த்தருடைய வேதத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷன்
பாக்கியவானோ பாக்கியவானா இருப்பான். நன்மையும் கிருபை அவனை என்ன பண்ணாது, தொடர்ந்துகிட்டே இருக்கும். அவனை விட்டு விலகவே விலகாது. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காக ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணி யார் விழிச்சிருக்கிறது? ஊழியக்காரங்க. யாருங்க அவங்களுக்காக விழிச்சிருக்கிறது? நீங்க நினைச்சுக்கிறாங்க 24 மணி ஜாலியா சாப்பிட்டு கார்ல சுத்தினு வண்டியில சுத்தின்னு நினைச்சதெல்லாம் வாங்கி போட்டுக்கின்னு பிரியாணியா வாங்கி சாப்பிட்டு தூங்கினுக்கிறோம் நீங்க நினைச்சிக்காதீங்க. நீங்க யாரும் அப்படி நினைக்கல. அப்படி நினைச்சிட்டு இருந்தாலும் நீங்க மறந்துடுங்க. அப்படி இல்லை. நாங்க ஒவ்வொரு ராத்திரியும் எங்கள் கண்களில் தூக்கம் வரத்துக்கு எவ்வளோ பாடுபடுறோன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆவியான உணர்த்துவார். அந்த பாரம் உள்ளே வந்துச்சுனாவே தூக்கம் வராது. ஆண்டவரே எப்படி இந்த சூழ்நிலை தான் அவங்க வர போகிறாங்க, எப்படி இந்த சூழ்நிலை தான் அவங்கள நீங்கள் விடுதலை செய்ய போகிறீங்க, என்ன அவங்களுக்கு செய்ய போகிறீங்க, என்ன சோத்தை கொடுக்க போகிறீங்க, எப்படி அவங்கள நடத்த போகிறீங்க, இதை குறித்த தியானம் தான் இருக்குமா தவிர நிம்மதியான தூக்கம் இருக்காதுங்க. அல்லேலூயா. பிரியாணியே சாப்பிட்டாலும் நைட்டில் தூக்கம் வராமல் அலைஞ்ச நாட்கள் எத்தனையோ நாள் உண்டு. இந்த ஒரு தாகமும் பாரமும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்குள்ளேயும் உண்டுங்க. அப்படிப்பட்ட உண்மையுள்ள ஊழியக்காரர்களை உன்னமா என்ன பண்ணுங்க, அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. உங்களை சேதப்படுத்துகிற ஆட்கள் பின்னாடி தான் நீங்கள் ஓடுறதுக்கு கூட்டம் கூட்டமாக ஓடுது. உங்ககிட்ட பணத்தை பிடிங்கி உங்களுடைய நன்மையை பிடிங்கி சாப்பிட்ற கூட்டத்துக்கு பின்னாடி கும்பல் கும்பலாக ஓடுது. சத்தியத்தை சொல்கிற ஆட்கள் கிட்ட நிற்கிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நீங்களை எப்படியாவது நல்லா ஆயினோன்றதுக்காக கடிஞ்சு கொண்டு புத்தி சொல்லி, வேதம் சொல்லுது கடிஞ்சு கொண்டு புத்தி சொல்லு சொல்லியிருக்கா இல்லையா? கடிஞ்சு கொண்டு புத்தி ஏன் சொல்கிறோம்? அழகாக ஒவ்வொரு வாரமும் ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது, ஏராளமாக ஆயிரக்கணக்காக. நான் பாட்டு ஒரு வாக்குத்தத்தம் சொல்லி இந்த வாக்குத்தத்தின்படி உங்களை நடத்துவார், இந்த வாக்குத்தத்தின்படி உங்களை நடத்துவார்னு சொல்லிட்டு போனால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லைங்க? மகிழ்ச்சியாக இருக்குமா இருக்காதா? எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும், உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் ஆவியானவர் துக்கப்படுவார். என் ஜனங்களை நீ சரியா நடத்தல, சமாதானம் இல்லாத இடத்துல சமாதானம் சொன்னா அந்த ஆக்கினை தீர்ப்பு யார் மேல வரும்? என் மேலே என் சந்ததி மேலேயும் வருமா? வேதம் சொல்லியிருக்கு. அப்போ ஒரு அடிப்பட்ட மனுஷனுக்கு காயம் கட்டணும்னா நான் என்ன பண்ணணும்? என்னங்க பண்ணணும்? கடனில் வர ஆளை தயவு செய்து இனிமேல் கடன் வாங்காதீங்க நான் சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ சொல்லாம நான் உங்களுக்கு பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம்னு நான் ஆதரவு சொன்னேன்னா அது சத்தியத்தின்படி சரியானது இல்லை. ஏன் இந்த கடன்ற நம்மளை பிசாசு பிடிக்கிற முதல் இடமே அங்கே தான். நம்மளை வெக்கப்படுத்த எழும்புற இடமே அதுதான். ஈஸியாக மாட்டி விட்டுருவான். ஈஸியாக மாட்டுற சிக்கிற இடம் எதுனா அந்த கடன் தான். ஊழியக்காரங்களுக்கே அந்த பிரச்சனை இருக்குது. ஈஸியாக சர்ச்சை கட்டுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, கடனை வாங்கிட்டு கட்ட முடியாமல் பாடுபட்டு கண்ணீர் வடித்து கடைசியில் யார் மேலே பழி? கத்த சொல்லி தான் நான் இதை செஞ்சேன். கத்த சொன்னாரா? கத்த சொல்லுவாரா? கடன் வாங்கி சர்ச்சை கட்டு, கடன் வாங்கி வீட்டை கட்டு அப்படின்னு சொல்லுவாரா? எங்கேயுமே சொல்லலையே. அப்போ நாம் செஞ்சப்பட்டு யார் மேலே பழி சொல்கிறோம்? கத்தர் மேலே பழி சொல்கிறோம். அதே போல் எத்தனையோ விஷயங்கள் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போனால் அது நிறைய பேருக்கு பாதிக்கும். உங்களோட ஆவியானவர் பேசுவார். அல்லேலூயா. உங்களோட ஆவியானவர் இடைப்படுவார். அப்படியாய் நம்மை நடத்துகளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொண்ட ஆண்டவராக இயேசு சொல்ற, என் வார்த்தை கேட்டு அதின்படி செய்கிறவனையே சொல்லுங்களேன் நோக்கி பார்ப்பேன்னு சொல்றார். என் வார்த்தை கேட்டு அதின்படி செய்கிறவன் கீழ்ப்படுகிறவனையே கத்த நோக்கி பார்ப்பேன்னு சொல்றார். அப்போ இன்னைக்கு ஆண்டவராகிய தேவனை போல இந்த உலகத்தில் உங்களை நடத்தக்கூடிய அவர் தான் நமக்கு பிரதான வழிகாட்டி, அவர் தான் நம்ம நடத்துகிறவர். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு ஊழியக்காரர் உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்காங்க, சத்தியத்தை சொல்லி உங்களை போதித்து நடத்துகிற ஊழியக்காரர்கள் நிச்சயமா உங்களை வழி தப்பி போக பண்ணவே மாட்டாங்க. அவங்க வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கும்போது உங்க வாழ்க்கை இன்னும் மேன்மைப்படும். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, அப்படி நீங்க கீழ்ப்படிந்து அடங்குங்க, அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தா அது உங்களுக்கு என்னவா இருக்காதா? பிரயோஜனமா. எதுக்கு அப்படி பிரயோஜனமா இருக்காதா அப்படின்னா, வசனம் பார்த்தீங்கன்னா உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்றாங்க. அந்த உத்தரவாதன்ற பேருக்கு கண்காணி, காவலாளன், மேற்பார்வையாளன். மேற்பார்வையாளன் கண்காணினா உங்களுக்கு தெரியும், வாட்ச்மேன். அவனோட டியூட்டி என்ன? நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கணும், உங்களை ஒவ்வொருவரையும் வாட்ச் பண்ணணும். நீங்க என்ன வாட்ச் பண்ணணும்? அல்லேலூயா. என் குறைய நீங்க சொல்ல, உங்க குறைய நான் சொல்லும். நீங்க என்னை பத்தி குறை சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடிஞ்சதை கட்டாயமா சேஞ்ச் பண்ணிப்பேன். அப்ப நாம் எல்லாரும் இந்த உலகத்துல ஒருவரை ஒருவர் புத்தி சொல்லி ஒருவரை ஒருவர் தாங்கி நடத்தப்பட வேண்டியவர்கள் தான். ஆனாலும் உங்களை நடத்துகிறவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுக்குரிய கண்காணிகளை அந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கிறபடினால அவர்கள் காவலாளிகள் சொல்லப்பட்டிருக்க. உங்களுக்கு காவல் யாருங்க? உங்க ஆத்துமாவுக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் காவலாளியா ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார். அப்ப நான் எப்படி இருக்கணும்?
ராத்திரியும் பகலும் உங்கள் மேலே கவனமாக இருக்கணும். நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன செய்றீங்க, அதை குறித்து நான் கவனமாக கட்டாயமாக இருக்கணும். ஏன்னா கர்த்தர்கிட்ட நான் கணக்கு ஒப்பிக்கணும். ஒருத்தர் தப்பி போனாலும், ஒருத்தர் விழுந்து போனாலும் அதுக்குரிய கணக்கை தேவனிடத்துல நான் ஒப்பிக்க வேண்டியவளா இருக்கிறேன். என்னை சார்ந்திருக்கிறவங்களை ஒப்புவிக்க வேண்டியவங்களா இருக்கிறாங்க. அப்போ அதுக்குரிய கவனத்தோடு நாங்கள் செயல்பட வேண்டியதாக இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்காணி சொல்லுது. கண்காணின்னா ஓவர்சியர், சூப்பர்வைசர். சூப்பர்வைசரோட வேலை என்ன? அதுதான் நான் சொன்னேன். சூப்பர்வைசரோட வேலை என்ன, கண்காணியோட வேலை என்ன? அவங்க கீழே ஒரு 10 பேர் 20 பேர் 100 பேர் கூட கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணணும்? அவங்க என்ன செய்கிறாங்க, சொன்ன வேலையை கரெக்டாக செய்கிறாங்களா, அவங்க சரியாக அந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கிறாங்களா, அவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு காலத்திலும் ஒழுங்காக டைமுக்கு வராங்களா, டைமுக்கு செய்கிறாங்களா, டைமுக்கு போகிறாங்களா, இதெல்லாம் தானே பார்க்குற வேலை. அப்போ நான் பார்க்குறதுல தப்பு இல்லைல்ல? தப்பு இருக்கா? தப்பு இல்லையா? நான் உங்களை டைமுக்கு வாங்கன்னு சொல்கிறது தப்பா? டைமுக்கு போங்கன்னு சொல்கிறது தப்பா? டைமுக்கு வாங்கன்னு தான் சொல்கிறேன், போங்கன்னு சொல்கிறது இல்லை. அப்போ நீங்களும் டைமுக்கு வர்றதில்லை, அதனால் என் மேலே தப்பு இல்லை. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நான் பார்க்குறது ரைட்டா ரைட் இல்லையா? நான் உங்ககிட்ட இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டுறது ரைட்டா தப்பா? ரைட்டு. எத்தனை பேர் ரைட் சொல்கிறீங்க? அப்பாடா, எனக்கு இப்போ தான் ஆவியே பலன் அடையுது. சரி, அப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க. ஆவியான சொல்லுகிற பிரகாரமாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க. ஏற்றுக்கொள்கிற நமக்கு நிச்சயமாய் ஆண்டுடைய பூர்ண ஆசீர்வாதம் உண்டுங்க. ஏன்னா அந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. எனக்கு பயங்கர நடுக்க உண்டாச்சு அந்த படிக்கும் போது. நம்மை நடத்துகிறவராகிய தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போகும். இது நம்ம எல்லாருக்குமே தான், என்னையும் சேர்த்து தான், என்னை சூழ்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் சேர்த்து தான். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அவர் என்னதான் நமக்காக ஜெபம்னா கூட அந்த ஜெபத்துல என்ன வந்து சேராது நமக்கு. நீங்க என் மேல விரோதிச்சிட்டே இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், என் மேல கசப்பாவே இருக்கிறீங்க, எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், நான் உங்களை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்றேன்னா அந்த ஆசீர்வாதம் என்ன வந்து சேராதான், உங்ககிட்ட வந்து சேராதான். அந்த வசனத்தோட அர்த்தம், நான் என்னதான் உங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபித்தாலும், என்னதான் உங்களை நான் ஆசீர்வதிச்சாலும், நீங்கள் என் மேல் கனக்கசப்பா இருக்கும் பொழுது அது என்ன பண்ணாதான், வந்து அந்த ஆசீர்வாதம் சேராதான். எவ்வளோ டேஞ்சர் பாருங்க, எவ்வளோ டேஞ்சர் பாருங்க. அதனால தான் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே அவனுக்கு சான்ஸ் கிடச்ச கூட அவன் போடல. நினச்ச வெட்டி போட்டிருக்கலாம் 5 நிமிஷம் வேலை, ஆனால் அவன் கடைசி வேலை தூக்கல. மீரியாம் தேவனுக்கு விரோதமாக தேவனுடைய ஊழியக்காரனை தான் தம்பி தான், அந்த அம்மா தான் தூக்கி தூக்கி காப்பாற்றி வளர்த்தாங்க. அந்த உரிமையில் அந்த அம்மா பேசினாங்க. ஆனால் அதுக்கோட தண்டனை எவ்வளோ பெருசு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஊழியக்காரங்க மேலே கை தூக்கவே இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாரும் வாய் திறந்து பேசிடுறோம், சர்வசாதாரணமாக பேசுகிறோம். இதோட தண்டனை ரொம்ப பெருசுங்க. ஊழியக்காரனுக்கு விரோதமாக கையை தூக்குனவோட கையை என்னாச்சு தெரியுமா? என்னாச்சுங்க? படிச்சிருக்கீங்களா? யாராவது படிச்சிருக்கீங்களா? நீ மட்டும்தான் இங்கே ஆராதனை பண்ண முடியுமா, நீ மட்டும்தான் இங்கே தூப கலசத்தை தூக்கணுமா, நானும் தூக்குவேன். ராஜா அவர் வந்து பிரதான ஆசிரியருக்கு முன்னாடி கையை தூக்குனார். என்ன ஆயிடுச்சு? அப்படியே நின்று போச்சு. வெண்குஷ்டம் வரல, நின்று போச்சு கை. பின்னாடி அவரே ஜெபம் பண்ண அப்புறம் தான் கை ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக நம்ம பேசுகிற வார்த்தை ஒன்றும் அவங்களுக்கு பாதிக்குதோ இல்லையோ, யாருக்கு பாதிக்குது? நமக்கு பாதிக்குது, எனக்கு பாதிக்குது. நான் அதை உணரணும். எந்த ஊழியக்காரை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவதூறான வார்த்தைகளை இஷ்டம் போல பேசிடக்கூடாது. உலகம் பேசிட்டோங்க, ஆனால் நீங்களும் நானும் பேசக்கூடாது. சத்தியத்தை அறிஞ்ச ஜனங்க நாம எந்த ஊழியக்காரனை நியாயம் தீர்க்கிறது யாருடைய வேலை? அவர் பார்த்துக்குவார். நம்ம ஒன்று நியாயம் தீர்க்கிறது நியாயாதிபதி கிடையாது, அவர் பார்த்துக்குவார். எந்த ஊழியக்காரர்களை பற்றியும், நமக்குள்ள இருக்கிற ஊழியக்காரர்களை பற்றியும், வெளியே இருக்கிற ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை பற்றியும், யாரை பற்றியுமே ஊழியத்தில் என்ன பண்ணக்கூடாது, குற்றம் பிடிச்சு பேசுறது, குறை பேசுறது, இதை நிச்சயமா நிறுத்திக்கோங்க. இந்த காரியம் நமக்கு அழிவை கொண்டு வருது, நம்முடைய தலைமுறைகளுக்கு அழிவை கொண்டு வருது. அல்லேலூயா சொல்லுங்க. நாம் தப்பிக்கப்படணும், நம்முடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்கள் உயர்த்தப்படணும். அப்படின்னா ஊழியக்காரர்களை தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, குறை சொல்லவே சொல்லாதீங்க. ரொம்ப தாழ்மையாக அவங்க மத்தியில் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற மனசோட சொல்கிறேன். தயவு செய்து இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு அந்த குறை சொல்கிற விஷயத்தை கூட கேட்காதீங்க, அவாய்ட் பண்ணுங்க. நல்ல விஷயத்த சொல்கிறத கேளுங்க. ஊழியக்காரர்களை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி எவ்வளோ விஷயங்களை பேசுகிறாங்க, அதெல்லாம் கேளுங்க. நல்ல செய்திகளை கேளுங்க. இந்த குறை சொல்கிற விஷயங்களெல்லாம் என்ன பண்ணாதீங்க. நீங்கள் பார்த்தா தானே அவனுக்கு வியூ ஏறும், அவனுக்கு பணம் சம்பாதிக்க முடியும். நீங்கள் பார்க்கவே இல்லைன்னா அவன் எப்படி சம்பாதிப்பான்? எவனாவது பார்த்து அந்த பாவத்தை சம்பாதிச்சுக்கிட்டோம், நாம் அந்த பாவத்தை சம்பாதிக்க
வேண்டாம், ஜாக்கிரதையா இருப்போம் தேவச்சனமே. ஸோ அப்படி செய்யும் பொழுது நம்முடைய ஜபங்கள் பிரயோஜனமற்றி போகாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையா இருப்போம். மூன்றாவதாக 24ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். உங்களை சங்கீத 22:3 இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளிலே வாசம் பண்ணுகிறவர். இந்த வாழ்த்துங்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லப்படும் போது ஆங்கில வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிரீட்னு சொல்லப்பட்டிருக்கு, பிளஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு, பிரைஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. எதை இங்கே பெஸ்ட்டாக எடுத்துக்கலாம்? நம்ம எதை பெஸ்ட்டாக எடுத்துக்கலாம்? கிரீட்னா என்னது? கை கொடுத்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு வாழ்த்துறது. பிளஸ் அப்படின்னா அவங்கள ஆசீர்வதிக்கிறது. மூன்றாவது ப்ரைஸ் பண்ணுறது, அவங்கள துதிக்கிறது. ஆண்டவருக்கு நம்ம எதை சொன்னால் அவருக்கு மகிழ்ச்சி? ஆண்டவருக்கு எதை சொன்னால் அவர் மகிழ்ச்சி? நம்ம நடத்துகிற தேவனை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? அது எப்பொழுதும் எக்காலத்திலும் கர்த்தரையே நான் ஸ்தோத்திரிப்பேன். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் ஒருமித்து கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் பொழுது அவர் நம்ம மத்தியில் வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்கே 2-3 பேர் நாமத்தினால ஒன்று கூடுகிறார்களோ அவர் மத்தியில இருப்பேன், அவர் துதிகளிலே வாசம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் துதினா அவ்வளோ பிடிக்கும். துதினா என்னங்க? நீங்க நல்லவர், நீங்க வல்லவர், நீங்க அற்புதர், நீங்க அதிசயமானவர், நீங்க ஆலோசனை கர்த்தர், நீ மகிமையின் ராஜா. அவர் பேரை சொல்லி 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 நீங்க உலகத்துல யார் யாருக்கோ என்னென்னவோ புகழ சொல்லிட்டு இருக்கோம். வாழ்க வாழ்க வாழ்க. இன்னைக்கு இயேசுவருக்கு வாழ்க சொல்லுவோமா? இயேசுப்பா நீங்க வாழ்கன்னு சொல்லுவோமா? இயேசுப்பா நீங்க வாழ்கன்னு சொல்லுவோமா?